வணக்கம். இன்றைக்கி ஒரு விடுமுறை நாள். அதனால் நாங்கள் வந்து குடும்பத்தோட ஒரு சிறிய பயணத்தை மேற்கொள்ளலான்னு முடிவு பண்ணோம். ஆற்றுப்படுகையை நோக்கி. ஆற்றுப்படுகைனா உங்களுக்கு ஒரு வேளை புரியாமல் இருக்கும். ஆற்றங்கரைன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் பார்க்குறீங்க போகிற வழியெல்லாம் அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. அது ஒரு உயிர் வளர்கிறதுக்கு ஒரு நல்ல தகவமைப்பு இருக்கணும். நல்ல தகவமைப்பு இருந்தால் தான் அந்த உயிர் வளரும்னு சொல்லுவாங்க. நல்ல சூரிய வெளிச்சம், நல்ல நீர்நிலை, நல்ல காற்று எல்லாம் இருந்தால் அழகாக உருவாகும்பாங்க. அத்தனை சூழல் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கோமா இல்லை கோவாவில் இருக்கோமான்ற அளவுக்கு சந்தேகமாக இருக்குது. அவ்வளோ அழகான இடம். காலை நேரத்திலோடைய மகிழ்ச்சியாக எங்களோட நாள் தொடங்குது. இப்போ நம்ம ஆற்றுப்படுகையை நோக்கி போயிட்டே இருக்கோம். ஆற்றுப்படுகைன்றது ஒன்றும் இல்லை, கொள்ளடக்கரை. இது அதாவது மணல் வந்து ஆற்று வழியாக படிஞ்சு செட்டிலான ஒரு அழகான ஒரு மணல் படுகை. அதை நோக்கி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். பாருங்கள், இவ்வளவு செழிப்பான பூமியை உலகத்தில் எங்கே பார்க்குறது? அவ்வளோ அழகான பூமி இது. வாங்க போகலாம். ஆற்றுப்படுகை கிட்டக்க வந்தாச்சு. அதோ வந்து விட்டது மணல். மணல்னாலே ஒரே விஷயந்தான் நம்ம மனசில் வச்சுக்கணும், மகிழ்ச்சின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மணலுக்கு ஈடான மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது. பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இடங்களை. அப்படியே ஃபுல்லாக வானம், வானத்துக்கு அடியில் தண்ணி, தண்ணிக்கு அடியில் மணல். இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போயிடும். பார்த்தா தான் உங்களுக்கே புரியும். அவ்வளோதான். நானும் என் பையனும் சேர்ந்து இன்றைக்கி எப்படி தாண்டா இருக்குது அப்படின்னு பார்க்க வந்துட்டோம் நாங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகான இடம்னு பாருங்கள். மணல் வந்து மகிழ்ச்சின்னு ஏற்கனவே சொன்னேன். அது அப்படியே சுதந்திரத்தோட வெளிப்பாடு. எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம இடம். தண்ணி அப்படியே காற்று அப்படியே தண்ணி மேலே பட்டு அப்படியே அலையாக பறந்துக்கிட்டு இருக்கு. நகர வாழ்க்கையிலே இருந்துட்டோம்ல, வெளியில் வந்தால் பெரிய வேற ஒரு உலகத்துக்கு வந்தது மாதிரி ஒரு ஃபீல் ஆகி போச்சு எல்லாத்துக்கும். ஏன்னா ஒரே இடத்துல சுத்தமான நீர், மணல் இதெல்லாம் சேர்ந்து பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. பாருங்க, அவ்வளோ அழகாக அந்த காற்றுல வந்து அப்படியே தண்ணி அலையாக போகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ என் பையனுக்கு பயங்கர உற்சாகம் ஆகிட்டான். வேற என் குடும்பமே ஒரே சந்தோஷத்தில் இருக்குது. இப்போ காலை உணவை இங்கேயே முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்தாச்சு. நீங்கள் பார்க்குறீங்கள பாயில் உட்காந்துருக்கோம்ல, அந்த பாய் எதில் செஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? பக்கத்துலேயே புல்லு மாதிரி வளர்ந்து கிடக்கு. அது பேர் கோரை. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த கோரையில் செஞ்சது தான் அந்த பாய். அந்த கோரையிலே செஞ்சு அந்த பாயை உருவாக்கி அது மேலே உட்காந்து நம்ம சாப்பிட்றோம் பாருங்க. காலையில் ஆற்றங்கரை நாகரிகம்னு சொல்லுவோம். ஆற்றங்கரை எந்த ஒரு நாகரிகம் தொடங்கினாலும் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில் தான் வந்து உருவாகும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆற்றங்கரை நாகரிகம்னா எப்போதுமே ஒரு நீர்நிலை பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த இடம் மிக செழிப்பாக இருக்கும். நல்ல நீர் இருக்கிற இடம். பாருங்களேன், நாங்கள் கூட வந்து ஒரு விவசாய குடும்பம் தான். அதனால் எங்கள் உணவுலாம் பாருங்கள் எல்லாமே வந்து அரிசி உணவு தான். காலையில் இப்போ வந்து இட்லி மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. எடுத்து வைக்க காட்டுறோம் உங்களுக்கு. அது மாதிரி போகுது இந்த நாள். பையன் பயங்கர பசியில் வெயிட்டிங்கில் இருக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்கள, நிறைய செய்திகள் வந்து நம்மளுடைய கூட வளர்ந்தது தானே. அது வாழை இலையாக இருந்தாலும் சரி, சுற்றி இருக்கிற அரிசி உணவுகளாக இருந்தாலும் சரி. பாருங்கள், இட்லி அது வந்து என் மனைவி சுட்ட இட்லி. அவங்க ரொம்ப நல்லா இட்லின்றது ரொம்ப பக்குவமாக செய்வாங்க. அது வந்து ஒரு எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். அப்புறம் வந்து இடியாப்பம். இதுவும் அரிசி உணவு தான், உங்களுக்கு தெரியும். இடியாப்பம் வந்து எங்கள் அம்மா செஞ்சது. இவங்க வந்து உணவுன்றது எப்படி செய்வாங்கன்னா, நம்ம மேலே இருக்க அன்பின் காரணமாக செய்கிறதில்ல. அதனால் வந்து அதிக சுவையோடு தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு காலை நேரத்தில் வந்து
சொல்லப்போனால் இது எங்களுடைய சொந்த மணற்பரப்பு வந்து ஒரு கடற்கரை மணற்பரப்பு மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் அது ஆற்றங்கரை மணற்பரப்பு தான். அவ்வளோதான். இட்லிக்கு தேவையான தூள் நல்லெண்ணெயோடு இருக்குது. அடுத்தது சட்னி வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நீட்டியாச்சு இலைய. இதெல்லாம் கௌரவமே கிடையாது. பசின்னு வந்துருச்சுன்னா அடுத்தது சட்னி வந்துருச்சு. அழகான உணவு. இந்த உணவுகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷம் பழமையான உணவுகள்ன்றது உங்களுக்கு தெரியும். இது வந்து எளிமையான உணவு, எல்லா மனிதருக்கும் கிடைக்கக்கூடிய உணவு, ஒரு நல்ல உணவு கூட. கால நேரத்தில் வந்து அதை சாப்பிட்றது, இந்த மாதிரி சூழலில் சாப்பிட்றதுன்றது எங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சி. பசி ஒரு பக்கம் இருந்தாலும் மகிழ்ச்சி ஒரு பக்கம். சரியான காற்று, இலையெல்லாம் பறந்துடும் போல இருக்கு, அந்தளவுக்கு காற்று. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். மணலை பற்றி ஏன் திருப்பி திருப்பி பேசுகிறேன்னா, இது நம்ம நாகரிகத்தில் இருந்த செய்தி தான். ஆற்றங்கரைகளை வந்து நம்ம நிறைய பொழுது கழிக்கிறது, இல்லை பௌர்ணமி நேரங்களில் பொழுது கழிக்கிறது, இதெல்லாம் சங்க இலக்கியங்கள்லேயே இருக்குது. அறிஞர்களுக்கெல்லாம் தெரியும். இது சார்ந்த செய்திகள் வந்து நிறைய செய்திகள் இருக்குது. ஆற்றுப்படுகையிலையோ இல்லை ஆற்றங்கரையிலையோ ஒரு நம்மளுடைய மகிழ்ச்சியை வந்து செலவிடுவது, மகிழ்ச்சியோடு இருக்கிறது அப்படின்றது வந்து எப்போவுமே இருந்த விஷயந்தான். இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப மகிழ்ச்சி தானே முக்கியம். இப்போ நமக்கு என்ன, நமக்கு வந்து ஒரு எளிமையான பயணம் தான் அந்த பயணம். நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு வழியாக சாப்பாடு சிறப்பாக முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டு முடிச்ச திருப்தியில் இருக்கார் நம்மால். சாப்பிட்டு முடிச்சோட முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு அவர். சரி, நம்ம செய்திக்கு வருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது மணல் வந்து இயற்கை வந்து நமக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய மெத்தை. மணலை பார்த்தோன்னா நமக்கு இருக்க மகிழ்ச்சிக்கு காரணமே என்னென்னா, ஒரு குழந்தை கூட விளையாடலாம், அடிபடாது இல்லையா? நம்மளே வந்து உருண்டு பிறல்றதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எந்த பாதிப்பையும் கொடுக்காது இந்த நிலப்பரப்பு. அவ்வளோ ஒரு முக்கியமான நிலப்பரப்பு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இந்த மணலை பற்றி நம்ம பேசலை. இதில் தான் அவ்வளோ பயிற்சிகளையும் மேற்கொண்டிருக்காங்க. அது சிலம்பமாக இருந்தாலும் சரி, கலைகளாக இருந்தாலும் சரி, நிறைய செய்திகளை வந்து இந்த மணல் பரப்பில் வந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க. பாருங்களேன், நானும் என் பையனை சேர்ந்து ஒரு மணல் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். இது வழக்கமாக எல்லாம் சின்ன குழந்தைகளும் பண்ணுறது தான், நம்மளும் சின்ன பிள்ளையில் செஞ்ச விஷயந்தான். இது வந்து பெரிய ஒரு அறிவியலை வந்து கண்டிப்பாக வளர்க்கும் இந்த விஷயங்கள்லாம். குழந்தைங்களை இது மாதிரி வந்து மணல் வீடெல்லாம் கட்ட சொன்னோன்னா அவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க. அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஊற்றை தோண்டிட்டோம். ஊற்றுக்கண்ணுனா என்னன்றது பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ ஆற்றங்கரையில் ஒரு சின்ன குழியை நோண்டியிருக்கோம், ஓகேவா? இது மணல் கேணி அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் கூட சொல்லுவார், தொட்டனை தூளும் மணற்கேணி அப்படிம்பாரு. அதாவது இது மணற்கேணி. இது என்ன மணற்கேணி அப்படின்னா, இப்போ அங்கே இருக்கிற தண்ணி இங்கே ஃபில்டராகி அழகாக ஊறுது பாருங்கள். சின்ன பள்ளம் தான் ஏற்படுத்தியிருக்கோம், தூய்மையான தண்ணியாக ஊறி வருது பாருங்கள். இது பேர் ஊற்றுக்கண். இது ரொம்ப முக்கியம். ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா, இதில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். அதாவது இந்த ஊற்றுன்றது வேறு, இதில் வந்து ஊற்றுக்கண் அதுன்றதெல்லாம் வெவ்வேறு விஷயங்கள். இப்போ இதில் பார்க்குறீங்க, இது இந்த தண்ணி இறைக்க, ஊற்றுல தண்ணி இறைக்க தேவையான அளவுக்கு சுரந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எடுத்தோன்னா அதாவது ஃபுல்லாகி நொம்பியெல்லாம் வழியில், அதாவது நமக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுக்க நமக்கு தேவையான அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்குன்றது தான் இந்த ஊற்றோட வந்து முக்கியமான செய்தி. நிறையா இதுவுமே இலக்கியங்களில் வந்து குறிப்பிட்டிருக்கிற ஒரு செய்தி தான். என் பையனுக்கெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, இதுதான்டா, இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது, வந்து ஊற்றுனா இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனு. அதையும் பார்த்தாச்சு. அவ்வளோதான், கிளம்பி நேராக தண்ணியை நோக்கி போக வேண்டியதான். ஆமாம், இப்போ எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, அந்த சிப்பியெல்லாம் கடலில் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆற்றுலேயும் சிப்பி இருக்குன்றது நிறையா பேருக்கு தெரியாது. பாருங்கள், சின்ன சிப்பியோட ஓடு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன சிப்பி, இது ஆற்றில் உருவாகிற சிப்பி தான். அவ்வளோதான்,
தண்ணியில் இறங்கிட்டோம். தண்ணி காற்று எப்படி போய்ங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட உங்கள் குடும்பத்தோடையும் இது மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு சிறிய இடங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அழைச்சிட்டு போங்க. பாருங்கள் தண்ணி வந்து இந்த காலத்துலேயும் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே கையில் தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோ தூய்மையாக இருக்குது தண்ணி. நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சொல்கிறது மாதிரி நீர் அவ்வளோ அவசியம். மணலை பார்க்குறீங்க, மணல் அப்படியே வெள்ளை மணல் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மணல். நம்ம ஏதோ மொரிஷியஸ் தீவில் தான் இந்த மாதிரி வெள்ளை கலர் மணல் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. எவ்வளோ முக்கியம். அதே மாதிரி இதை எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கிறதுன்றதும் ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அவ்வளோதான், ஒரே மகிழ்ச்சி ஆயாச்சு. தண்ணியை வாரி இறைச்சி பார்க்குற ஆள். அவ்வளோதான் அவ்வளோதான். அடுத்தது நாங்கள் பார்த்ததில் ஒரு செய்தி உங்களுக்கும் பகிர்ந்துக்கிறோம். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன மீன்கள், சின்ன சின்ன மீன்கள், உயிரினங்களை வந்து அதோட சூழலில் பார்க்குறதுன்றது ஒரு தனி அழகு. நம்ம எப்போதுமே ஃபிஷ் டேங்க்கில் போட்டு மீனெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்கு மாற்றாக ஒரு செய்தி இது பாருங்கள். அதுக்குள்ளார குட்டி குட்டி மீன்களை வந்து போகுது. பெரிய மீன், சின்ன மீன் எல்லாம் வந்து போகுது. உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியாமல் கூட இருக்கலாம் வீடியோவில். பட் அங்கே வந்து நிறைய மீன்கள் வந்து போச்சு. அது எங்களுக்கு ஒரு பயங்கர மகிழ்ச்சியாகவே இருந்துச்சு. மகிழ்ச்சியில் ஒரு பக்கம் இருக்காது பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப நேரமாக நாங்கள் வந்து அந்த மீன் குஞ்சுகளையே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா திருப்பியும் சொல்கிறேன், இளைய தலைமுறைகள், சின்ன குழந்தைகள் எல்லாமே பொழுதுபோக்கில் இது மாதிரி ஒரு இடங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து குழந்தைங்களை அழைச்சிட்டு வரணும், காட்டணும். அதில் இருக்கும் தொடர்பான செய்திகள்லாம் கண்டிப்பாக சொல்லணும். சொன்னால் வந்து இளைய தலைமுறை வந்து இன்னும் தெளிவாக நம்மளுடைய முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்களை மேற்கொள்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது நாணல் வந்து அப்படி அந்த காற்று பட்டணும், அந்த நாணல் ஆடுது பாருங்கள். எப்படி ஒரு காற்றோட நாணல் ஆடுதுன்றால நாணல் அப்படி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா தண்ணி பக்கத்தில், நீர்நிலைக்கு பக்கத்தில் காற்றுன்றது நீங்கள் வந்து போய் அந்த இடத்த இருந்து பார்த்தா தான் தெரியும். அப்படியே குளிர்ச்சியான காற்று, மிக குளிர்ச்சியான காற்று. ஒரு வழியாக எல்லா இடத்தையும் அப்படியே சுற்றி 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 வந்தாச்சு. இந்த இடம் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். மனைவிக்கு அம்மாவுக்கெல்லாம் பயங்கர மகிழ்ச்சி. எங்கள் அம்மாவுக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வருது போல இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மணல் பரப்பு. ஏன்னா அவங்க வாழ்ந்த ஊர்கள் பக்கத்தில் வந்து இது மாதிரி ஆறு, தூய்மையான மணல், நீர் நிற்பரப்பெல்லாம் இருந்து அதில் தான் அவங்க வளர்ந்தவங்க. மனைவிக்கு ஒரே மகிழ்ச்சி, அம்மாவுக்கும் பயங்கர மகிழ்ச்சி. அடுத்தது சரி ஒரு தேநீர் லெமன் டீ ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு பிளானை போட்டு ஒரு அடுப்பில் கறியை போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பொது வழியில் வந்து நெருப்புன்றது பெரிய பிரச்சனை இல்லை. அதனால் இது நீங்கள் மறந்துருப்பீங்க, அது கறி அடுப்பு தான் அது. அவ்வளோதான், டீக்கான ஏற்பாடுகள் நடக்குது. இந்த பாருங்கள், மணலில் வந்து எவ்வளோ சொகுசாக வந்து படுத்துருக்காருன்னு பாருங்க. அவ்வளோதான், நம்மளால கூப்பிட்டோன்னா உடனே வராரு இவரும் அப்படி தான். மணல் பரப்பை பார்த்துட்டா குதிச்சு விளையாடுவார். மனுஷனுக்கு ஈடாக எல்லா வேலையும் இவரும் செய்வார். இவர் அப்படியே பார்க்குறாரு, யாரா புதுசாக இருக்காங்களே எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு புதிய கூட்டம்னு டீயை போட்டாச்சு. சுட சுட டீ ரெடி. போடுறது தான் போடுறோம் டீயை. டக்குன்னு ஒரு லெமன் புதினாவோட வலுவாக போட்டுருவோன்னு போட்டாச்சு. என் பையனுக்கு அப்படியே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு எலுமிச்சப்பழம் ஸ்லைஸ் எட்டா கூட அப்படியே கரெக்டாக இருக்கணும்மா. அவனுக்கு பயந்துக்கிட்டே பொறுமையாக எல்லாத்தையும் புளிய வேண்டியதாக இருக்கு. அவ்வளோதான், சூப்பர். அருமையான தேநீர், மிக அருமையான தேநீர் ரெடி ஆகிட்டுருக்கு. தூக்கி லெமன் ஸ்லைஸை உள்ளார போடுறோம் தப்புன்னு. ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிறது மாதிரி குதிக்கிறாரு. அவ்வளோதான், லெமன் குதிச்சிருச்சு. அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதாவது ஒரு
க்ரீனிஷ் ஃப்ளேவர். புதினாவை போட்டாச்சு. சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்காக டீயை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான், ரெடி லெமன் டீ. இதில் ஒரு முக்கியமான விஷயத்த விட்டுட்டோம். இனிப்புக்கு ஜீனியே போடலை. இப்போதான் அந்த ஞாபகமே வருது. என்னதான் இருந்தாலும் இனிப்பு சுவைன்றது மனிதனால் தவிர்க்க முடியாத ஒரு சுவை. திருப்பி மகிழ்ச்சிக்கு தான் வரணும். மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல இனிப்பு இருந்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. தேநீர் வந்து இயல்பாகவே கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். அதுக்காக வந்து கொஞ்சம் புளிப்பு இனிப்பு துவர்ப்பு எல்லாம் கலந்து வந்துருச்சு. அங்கே பாருங்க, நம்மளுடைய ஃபேவரட் வடை வந்துருச்சு. எங்கள் வீட்டில் சரி ப்ரிப்பரேஷன் இன்னைக்கு. இட்லி இடியாப்பம் வடை முறுக்குன்னு. வடை வந்து உங்களுக்கு தெரியும், வடையை நம்ம வந்து எளிமையாக எடுத்துக்கக்கூடாது. மிக சத்தான அருமையான உணவு. உளுந்து அரிசியை வச்சு ஹை ப்ரோட்டீன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். நிறைய வந்து புரதச்சத்து மிகுந்த ஒரு உணவு இது. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மக்களும் மற்ற மக்களும் இதை சாப்பிட்றாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான உணவு. எல்லா வயதினர்களும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. என் பையனுக்கு இப்போ தான் பயங்கர உற்சாகம் போயிட்டார். வடையோட டீயை சாப்பிட்டுட்ருக்காரு அவர். இப்படியாக இன்றைய நாள் மிக மகிழ்ச்சியாக வந்து ஆற்றங்கரையில் வந்து போச்சு. இந்த சிறிய பயணம் வந்து முடிவுற்றது இனிதே. பயங்கர மகிழ்ச்சியோட இந்த இடத்த விட்டு பிரிய மனசு இல்லாமல் பிரிகிறோம். இந்த சிறிய பயணம் மிக மகிழ்ச்சியாக முடிஞ்சிச்சு. ஓகே, இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ள வகையில் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.